ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பனானா லீஃப் அன்லிமிட்டெட். இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் வந்து ஒரு சத்தான அதே சமயத்தில் ரொம்ப ருசியான ஒரு ஐட்டம் பார்க்க போகிறீங்க. இந்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு திருநெல்வேலி ஸ்பெஷல். திருநெல்வேலி சைடு இதை அதிகமாக செஞ்சு சாப்பிடுவாங்க. பேர் என்னென்னா உளுந்து சாப்பாடும் முட்டை குருமா செஞ்சுருக்காங்க. இந்த உளுந்து சாப்பாடு உங்களுக்கே தெரியும், இப்போ இந்த வைரஸ் சீசனில் வந்து நிறைய ப்ரோட்டீன், நிறைய சத்தான சாப்பாடெல்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த உளுந்து சாப்பாடில் உங்களுக்கு எல்லா விதமான சத்து இருக்கும், நிறைய ஃபைபர் மிகுந்து இருக்கும், கூடவே நம்ம முட்டையும் எடுத்துக்கிறோம். அதனால் வந்து இது ஒரு கம்ப்ளீட் பேலன்ஸ்டு ஒரு மீலாக இருக்கும். யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி இந்த சத்தான சாப்பாடு வந்து ருசி கம்மியாக இருக்கும் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. பட் இது வந்து நான் நிறைய டைம் செஞ்சுருக்காங்க. ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். பர்டிகுலராக பூண்டு பிடிக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஐட்டம். இது பூண்டு இஷ்டம் இல்லை அப்படிங்கிறவங்க கொஞ்சம் பூண்டு கம்மி பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதை வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. புதுசாக குழந்தை பிறந்திருக்கிற தாய்மார்கள்லாம் இதை சாப்பிட்டா ரொம்ப நல்லது உடலுக்கு. ஸோ இந்த ஐட்டம் எப்படி செய்கிறது அப்படின்னு இப்போ என் ஒய்ஃப் சொல்லி கொடுப்பாங்க. வீடியோ பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து உளுந்து சாப்பாடு எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிக்கிறவங்க எல்லாருக்கும். உளுந்து சாப்பாடுக்கு இப்போ என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 15-20 பூண்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/2 மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா 2 டம்ளர் பச்சரிசி, 2 டம்ளர் பொங்கல் பச்சரிசி இல்லைனா சாப்பாட்டு பச்சரிசி எது வேணால் எடுத்துக்கலாம். 2 டம்ளர் பச்சரிசியும் 1 டம்ளர் உளுந்து பார்த்திங்கன்னா தோலோடு இருக்கிற உளுந்து, உடச்ச உளுந்து பாதியாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி உடச்ச உளுந்து 1 டம்ளர். இது வந்து ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த உளுந்து சாப்பாடுக்கு வந்து இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். இதை தவிர நமக்கு என்ன வேணும்னு பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் வேணும். இப்போ குக்கரில் வந்து ஒரு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் குக்கரில். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சோடனே வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் நிறைய பிடிக்குங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் நிறைய கூட போட்டுக்கோங்க. எண்ணெய் ஓரளவு காஞ்சிருச்சு. இப்போ வெந்தயம் போட்டுக்கிறேன். அடுத்தது பூண்டு போட்டுக்கிறேன். லைட்டாக வணக்கிக்கலாம். பூண்டு நிறைய போட்டால் நல்லாயிருக்கும். பூண்டு இன்னும் கொஞ்சம் நிறைய வேணால் கூட போட்டுக்கலாம் நீங்கள். இப்போ வந்து தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். 2 டம்ளர் பச்சரிசி, 1 டம்ளர் உளுந்து. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதே டம்ளரில் மெஷர் பண்ணிட்டேன். எந்த டம்ளரில் அரிசி மெஷர் பண்ணணும் அதே டம்ளரில் 5 டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இந்த தண்ணியில் தேங்காய் பூ போட்டுக்கலாம். தேங்காய் பூ வந்து நான் மிக்சியில் அடிச்சிருக்கேன். நீங்கள் துருவி போடுறனாலும் போட்டுக்கோங்க. தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ கொதிக்கட்டும். நல்லா கொதி வரட்டும். கொதி வந்தோடனே அரிசியும் உளுந்து போட்டுக்கலாம். ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் தேவை இந்த உளுந்து சாப்பாடுக்கு. இந்த உளுந்து சாப்பாடுக்கு பார்த்திங்கன்னா தொட்டுக்கிறதுக்கு எள்ளு சட்னி இல்லைனா ஏதாவது துவையல் இல்லைனா முட்டை குருமா அந்த மாதிரி ஏதாவது சைடிஷ் செஞ்சுக்கலாம். துவையல் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம், நல்லாயிருக்கும். முட்டை குருமா ரொம்ப நல்லாயிருக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு. தண்ணி கொதி வந்துருச்சு. இப்போ அரிசியும் இந்த உளுந்து போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு ஒரு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக நம்ம சாப்பாடுக்கு வைப்போம் இல்லையா, 3 விசில், அதே மாதிரி தான் 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். வெயிட் போட்டுக்கலாம். 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். சவுண்ட் அடங்கிருச்சு. திறந்து பார்க்கலாம். பொங்கல் பச்சரிசி போட்டுக்கலாம், இல்லைனா இதுக்கு வந்து சாப்பாட்டு பச்சரிசி எது வேணால் போட்டுக்கலாம். உளுந்து சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. இந்த உளுந்து சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு முட்டை குழம்பு வைக்கலாம். இல்லை தேங்காயில் எதுவும் அரைச்சி ஊற்ற போகிறது கிடையாது. இப்போ வந்து கடாயில் வந்து ஒரு 3 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன், குக்கிங் ஆயில். பெரிய வெங்காயம் சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். ஒரு 2 வெங்காயம் அது உள்ளே போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். வச்சு இது கொஞ்சம் வதக்க அதுக்குள்ள நான் முட்டையில் உரிச்சிட்டு வந்துடுறேன். வெங்காயத்தில் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். இந்த உளுந்து சாப்பாடு பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு தீபா தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தா. தீபா வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலியில் இருக்கா. திருநெல்வேலி சைடு பார்த்திங்கன்னா இந்த உளுந்து சாதம் அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் அங்கே. அவள் வந்து உளுந்து சாப்பாடுக்கு எப்பயும் முட்டை குருமா தான் வைப்பான்னு சொன்னான். அதனால தான் நானும் இன்றைக்கி முட்டை குருமா வச்சிடலான்னு சொல்லிட்டு தீபாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் இந்த ஐட்டம் எனக்கு சொல்லிக் கொடுத்ததுக்கு. அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. நான் வந்து இந்த ஜார் சரியாக அரைக்க மாட்டேங்குது, அதெல்லாம் தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கேன். நீங்கள் வந்து கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சிக்கோங்க. இது வந்து 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது வந்து உள்ளே போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு வதங்கிருச்சு. அடுத்து தக்காளி போட்டுக்கலாம். 2 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம் சின்னதாக. இது வந்து ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆகும். அப்போ தான் சிம்மில் வச்சு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். தக்காளி மேஷ் ஆயிடுச்சு. அடுத்தது இப்போ என்னென்ன பொடியெல்லாம் போடணுமோ அதெல்லாம் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் போட்டுக்கலாம்.
மல்லித்தூள் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கலாம். மல்லித்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம தேங்காய் ஊற்ற போகிறது கிடையாது, அதனால் மல்லித்தூள் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கலாம். லைட்டாக வதக்கிட்டு இதில் வந்து இப்போ ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதி வரட்டும். தேவையான உப்பு போட்டுக்கலாம். நல்லா கொதி வந்துருச்சு. இன்னும் கூட கொஞ்சம் கொதிச்சு நல்லா திக்காகட்டும். ஒரு 6 முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் குழம்புல போடுறதுக்கு. இப்போ வந்து முட்டை உள்ளே போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு, போதும். முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த உளுந்து சாதமும் முட்டை குழம்பும் நீங்களும் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. ஸோ இதை நாங்கள் இப்போது இந்த உளுந்து சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, உளுந்து சாப்பாடும் முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். இந்த உளுந்து சாப்பாடுக்கு வந்து இந்த முட்டை குழம்பு வந்து ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷன், ரொம்ப நல்லா இருக்கும். சில சமயம் கட்டி தயிர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தயிர் வச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து இந்த கருவாடெல்லாம் விரும்புகிற ஆளுகளை வந்து அந்த கருவாட்டு குழம்பு மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாம். இதை டேஸ்ட் பார்க்குறேன். நல்லா சுட சுட கொதிக்க இருக்குது. நல்ல பூண்டு வாசனையோட, பூண்டு அந்த உளுந்து வாசனை வந்து அவ்வளோ ரிச்சாக இருக்குது. அப்படியே வாயில் ஊறுது எனக்கு. ஒரு பிரியாணி செஞ்சால் எப்படி ஒரு டெம்டேஷன் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஈக்குவல் ஒரு ஐட்டம் இது. செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது அப்படியா? அந்த தேங்காய் துருவல் வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்குது. முதல் கவடத்திலே வந்து அந்த ஒரு எவ்வளோ சத்தான சாப்பாடு சாப்பிட்றோங்கிறது தெரியும். நல்லா அந்த உளுந்து பார்த்திங்கன்னா வாயில் பல்லில் படுறப்பெல்லாம் நல்லாயிருக்கும். நல்ல ஒரு ஃபைபர் ரிச் ஒரு ஃபுட்டு இது. பூண்டு தேங்காய் துருவல் அதெல்லாம் சாப்பிட்றப்போ வேறு லெவல். உங்களுக்கு கொஞ்சம் இந்த முட்டை குழம்போட லைட்டாக அந்த ரைஸை பசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா முட்டையோட சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கா. இந்த முட்டை குழம்புல இருக்கிற அந்த ஒரு ஸ்பைசி லெவலோட இந்த உளுந்து சாப்பாடு வந்து நல்ல ஒரு காம்பினேஷன். வாவ், சூப்பராக இருக்குது. கீதா, இன்னொரு தேங்க்யூ, ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இதுக்கு வந்து சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த கருவாட்டு குழம்பு, இது மாதிரி முட்டை குழம்பு, இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பைசியாக செஞ்சு வச்சுக்கலாம். நீங்கள் ஸ்பைசியான குழம்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். கட்டி தயிர் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். லைட்டாக தயிர் போட்டு கொஞ்சமாக பிசைஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா செம க்ரீமியாக நல்லா இருக்கும். ரிஷிக்கு வந்து இந்த பூண்டு அதிகமாக போட்டால் பிடிக்காது இல்லையா ஜென்ரலாக சமையல். அது ரொம்ப நல்லது இல்லை ரிஷி. இந்த வைரஸ் சீசனில் வந்து பூண்டெல்லாம் அதிகமாக எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. பூண்டு அதிகமாக எடுத்துக்கிட்டால் நம்ம உடம்புல இருக்கிற இந்த கிருமிகள்லாம் வந்து சீக்கிரமாக செத்து போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பூண்டு நிறைய சாப்பிடணும். பூண்டு நிறையா போட்டு சாப்பிட்ற ரிஷி விரும்பி சாப்பிட்ற ஒரு ஐட்டம் அப்படின்னா பிரியாணி தான். முட்டையும் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வழக்கமாக சாஃப்ட் பாயிலாக தான் பண்ணுவாங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, இந்த குழம்பு இந்த ஃப்ளேவர்லாம் நல்லா இழுத்து வச்சு இல்லையா, ஒன்று வரைக்கும் அந்த ஃப்ளேவர் இருக்குது. ஓகே, இந்த ஐட்டம் வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு வந்து சத்தான ஒரு உணவு. நம்ம இம்யூன் சிஸ்டமே வந்து பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல உணவு. வீட்டில் செஞ்சு பாருங்கள், குழந்தைகளுக்கு கொடுங்க. குழந்தை இப்போ புதுசாக பிறந்த தாய்மார்களுக்கும் அது செஞ்சு கொடுங்க. எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட்டை தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி இன்னொரு ஐட்டத்தோட ஒரு புது வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் வித் ஃபேமிலி மெம்பர்ஸ், மனோஜ்குமார். பை.